நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். செய், உன் இஷ்டப்படி செய். இனிப்பான பழமா? ரொம்ப இனிக்கையா? வேணுமா? எவ்வளவுக்கு தருவீர்கள்? விலை எனக்கு கட்டுப்படியானா அவ்வளவு பழம் தருவேன். விலை? விலை என்றால் என்ன? விலை என்றால் உனக்கு தெரியாதா? தெரியாதே. எத்தனை வெள்ளை உள்ளம் ஐயா! நீ ஒரு பொருள் வாங்கும் போது அதற்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் விலை. காசு இருக்கா? காசா? காசு என்று எதை சொல்லுகிறார்கள்? அப்படி சொல்லும் ஒன்று என்னிடம் எதுவுமே இல்லை. உனக்கு சொன்னால் புரியாது. நீ போய் அம்மாவிடம் கேளேன். அம்மா யமுனைக்கு குளிக்க போயிருக்கிறார்கள். வீட்டில் தானியம் இருக்குமே? நிறைய இருக்கிறது. சரி, உள்ளே போய் கொஞ்சம் தானியம் கொண்டு வா. அதுதான் விலை. பாட்டி, விலை கேட்கிறீர்களே? என் அம்மா எனக்கு பழங்கள் எல்லாம் தருவார்கள். பழத்திற்கு விலையே கேட்டதில்லை. கிராமத்தில் வெண்ணெயெல்லாம் தருவார்கள். அவர்களும் விலை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்னை கண்டாலே ஆசை. மடியில உட்கார வைத்து அம்மா என்று அழைக்க சொல்வார்கள். உங்கள் மடியில் உட்கார்ந்து உங்களை அம்மா என்று அழைத்தால் பழம் தருவீர்களா? உனக்கு தங்க மனசியா? நான் விரும்பினாலும் எனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. தங்க செல மாதிரி இருக்கிற ஒன்ன மடியில உட்கார வச்சு அம்மானு கூப்பிட சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு கீழ் ஜாதிக்காரியா. கீழ் ஜாதிக்காரி மேல் ஜாதிக்கார பிள்ளைய மடியில உட்கார வச்சு அம்மானு கூப்பிட எப்படி சொல்றதையா? அடடே, என்ன செய்துட்டே குழந்தை? இதை யாராவது பார்த்தா திட்டுவாங்க. ஏன் திட்டுவார்கள்? கீழ் ஜாதி என்றால் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்தவரையில் எல்லோருமே ஒரே ஜாதி தான். உங்களை பார்த்தாலும் அம்மா மாதிரி தான் தெரிகிறது. கடவுளை நான் கண்ணால பார்த்ததில்லை ஐயா. இந்த ஏழை மனச நீ தெரிஞ்சுக்கிட்டே ஒதுக்கப்பட்ட ஜாதியா யாரும் பிறக்கலன்னு நம்ப வச்சுட்டே. ஐயா, இந்த கீழ் ஜாதிக்காரிக்கு இந்த உரிமையை யார் தருவாங்க ஐயா? ஏழு ஐயா, எவ்வளவு வேணும்? பாட்டி, எனக்கு எல்லாம் வேணும். எல்லாமா? தர்றேன். கவலைப்படாதீர்கள், நான் கை நிறைய தானியம் கொண்டு தருகிறேன். இனிமே தானியம் எனக்கு எதுக்கு ஐயா? நீ என் மடியில உக்காந்தியே, அதுவே போதும்யா, போதும்யா. இதோ எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள், இந்தாருங்கள்.
போதும்யா. எத்தனை தானியங்கள்! பிடி நிறைய இருந்தது பாட்டி. வரும்போது கீழே சின்று விட்டது. மிஞ்சியது இவ்வளவுதான். இது போதும் இந்த ஏழை பிறவிக்கு. பாசத்தோடு தருகிறாயே இந்த பாட்டிக்கு. தா. ஐயா, காய்ந்து போனவளுக்கு உன் கருணை புரிகிறது. பிஞ்சு கைகளுக்கு கொடுக்க தெரிகிறது. எப்படி பாராட்டுவேன். பசியே மறந்து விட்டது. இதெல்லாம் உனக்குத்தான். எடுத்துக்கொள். மனசு குளிர்ந்து விட்டதையா. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. பசியே மறந்து விட்டது. ரொம்ப நல்ல மனசு குழந்தைக்கு. உள்ளதை சொல்வதில் என்னதான் பயனம்மா? பயன் ஒன்றும் இல்லை, பாவம்தான் செய்தோம். அந்த பாவம் உன்னால் தான் கலாவதி. பொறுமை இழந்து யசோதையை காண போனதின் விளைவு நமக்கெல்லாம் இந்த நிலை. அதுதான் இப்படி அழ வேண்டி வந்தது. ஆத்திரப்பட்ட நான் கண்ணன் முகத்தில் வெண்ணெய் தடவியதை நினைத்து அன்று முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. இனிமேல் அதை பற்றி பேசி என்னடி? இப்போது செல்ல கண்ணனை காண முடியவில்லையே. எப்போது பார்ப்பது இனிமேல் கண்ணனை? அழு. நீ அழுவதோடு எங்களையும் அவனை காண விடாமல் அழ வைத்து விட்டாய். கண்ணனை உயிரென்றாயே, காணாமல் முடியாதென்றாயே. உலகமே பிடிக்கவில்லை வசுந்தரா. மறைக்காமல் உன்னிடம் சொல்லுகிறேன். அன்புக்கு வெட்கமில்லை என்று சொல்வார்களே, அதுவும் உண்மைதான். பார்ப்பேனா நான் அந்த கண்ணனை? கண்ணன் முகம் பார்த்து கொண்டிருந்தாலே போதும், எனக்கு பசி எடுக்காது. கவலை ஒன்றுமே தெரியாது. 1000 கோடி ஆசைகள் அவனை சுற்றி சுற்றி வருவதை தடுக்கவும் முடியாது. நீ அந்த பால்வடி முகத்தை தொட்டு ஒரு முத்தமிட்டு வெட்கத்தை விட்டு ஒரு பாட்டு பாடு. அப்போது தெரியுமா அந்த ஆனந்தம்? இந்த அன்பே ஒரு ஆயுதம் இல்லாத போராட்டம் தான். அன்பின் வலையில் அகப்படுவானாம் அந்த ஆண்டவன் கூட. பொறுமை போர்க்கொடி, நம்பிக்கை என்பது போர்வாள். அதே நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அவன் வருவான், வந்தே தீர்வான். எப்படி சொல்கிறாய்? நாம் அவன் மீது குற்றம் சொல்ல போனதற்கு ஒரு பதிலடி கொடுக்க எதிர்பாருங்கள் அப்படி நடக்க போவதை. பாவம் ஏமாந்தவர்கள் அங்கே கும்பலாக உட்கார்ந்து கோபத்தால் வந்த விளைவுகளை சொல்லி எழுதார்கள். கண்ணனை எப்படி பார்ப்பதென்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏங்குகிறார்கள்? சமாதானத்துக்கு காத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது அப்படித்தான் தெரிகிறது. இன்று நமது சேனாதிபதியை ஏன் பகைத்துக் கொண்டோம் என்று நினைக்கிறார்கள். நாமும் அதற்காக பிடிவாதமாக இருந்தால் எப்படி? வெண்ணெய் இல்லை கண்ணா, இனிமேல் அது கிடைக்க என்னதான் செய்கிறது? பேச வேண்டிய பேச்சு. வெண்ணெயை கண்ணால் பார்த்து வெகு நாள் ஆச்சு. என் படை வீரர்களின் மன உறுதி எல்லாம் இவ்வளவுதானா கண்ணா? அட, பசி வந்திட 10 பறந்து போய்விட்டது உங்களுக்கு. எதிரி படை இன்னும் நமக்கு அடங்கவில்லையே. அவர்கள் தக்க நேரம் பார்த்து சதி செய்ய நினைத்தால்
சொல் மன்சுகா சொல். அந்த பெண்களை நம்ப முடியாது. நம்மால் வெண்ணெய் இல்லாமலும் இனி இருக்க முடியாது. ஒன்றும் புரியவில்லை. சரியான முடிவெடுக்க என்னதான் செய்வது? இல்லை, எந்த முடிவுக்கும் நான் வரவில்லை. நீயே சொல்கிறாய் என்றால் பகைவரை சந்திக்க இன்று நமக்கு சக்தி இல்லை. போர் முறை மாற்றப்பட வேண்டும். போதும் என்று விட்டுவிடக்கூடாது. வெண்ணெய் வேண்டுமென்றால் எதையும் சந்திக்க உறுதி, விடாமுயற்சி நமக்கு, நம் கூட்டத்திற்கு இறுதி வரை இருக்க வேண்டும். நம் கூட்ட முயற்சி தளரக்கூடாது. மன்னிப்பு கேட்கும் வரை அவர்களை விடக்கூடாது. ஓ, நம் போராட்டம் இன்னும் தொடரும், ஓயாதா? இல்லை, போராட்டம் தொடராது. புதுமையாக நான் அதை நடத்தப் போகிறேன். சமாளிக்க தெரியாமல் அவர்கள் நடந்தது எல்லாம் மறந்து நம் காலடியில் விழுவார்கள். அன்பு மட்டும் இருக்கிற நெஞ்சில் வேற்றுமை இல்லை, விரோதம் இல்லை. புனிதமான இந்த எண்ணம் அங்கே புரியுமா சேனாதிபதி? தோழரே, இது புனிதமான மாதம் என்கிறார்கள். அதனால் எல்லா கிராமத்து பெண்களும் கார்த்தியாயனி அம்மனின் விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து மிக்க பயபக்தியுடன் கார்த்தியாயனி அம்மன் கோயிலுக்கு பூஜைக்காக செல்கிறார்கள். அங்கே நாளையும் செல்வார்கள். திட்டம் போடுவேன், செயல்படுங்கள். கண்ணீர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. குளித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. ஆமா, தண்ணீர் அடிக்காதே. இந்த தண்ணீரில் குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. யார் கூடாது என்றார்கள்? அட, கண்ணன் குழலோசை போல் இருக்கிறதே. போல என்ன, அவன்தான், அந்த கண்ணனே தான். புல்லாங்குழல் ஊதி நம்மை அழைக்கிறானா? அதோ அவனை போல் தெரிகிறதே. பதுங்கிக் கொண்டிருக்கிறானா? பதுங்குவது அவனுக்கு பழக்கம் தானே. வாருங்கள், போய் பார்க்கலாம். அட, நமது உடைகள் எங்கே? அதோ பார், அவன் சின்ன சின்ன கால்கள் தெரிகின்றன.